இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இலக்கண பகுதி. நம்ம வந்து இனிமேல் ஒவ்வொரு பகுதியாக இலக்கண பகுதியை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா எக்ஸாமோட லாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா விரிவாக பார்க்க முடியாது. அதனால் வந்து எப்படிலாம் நம்ம வந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம வந்து எடுத்திருக்கிறது அளப்படை. அளப்படை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அதுதான் நம்ம இங்கே பிரித்து காமிச்சிருக்கோம். உயிரளப்படை, ஒற்றளப்படை. இந்த உயிரளப்படை பார்த்திங்கன்னா அப்படின்னா 3 வகையாக பிரிஞ்சிருக்கு. அதனுடைய வகைகள் 3: செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இப்போ இந்த செய்யுளிசை அளப்படைக்கு மட்டும் இன்னொரு பேர் இருக்குது. அது இசைநிறை அளப்படை. அதை வந்து நம்ம இமேஜ்லேயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இப்போ செய்யுளிசை அளப்படையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள். கெழி இய அப்படின்னு கொடுத்துருக்கோம். கெழி அப்படின்னு சொல்லும்போது ஈங்கிற நெடில் சவுண்டு கிடைக்கும். ஈ அப்படிங்கிற நெடில் சவுண்டு கிடைக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஈ என்ற குறில் எழுத்தானது பக்கத்தில் வந்திருக்கு. ஒரு நெடில் எழுத்தும் ஒரு குறில் எழுத்தும் ஒன்றா வந்ததுன்னா அதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னா செய்யுளிசை அளப்படை. அப்படி இல்லைன்னா அதற்கு பெயர் இன்னொன்று இசைநிறை அளப்படை. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓதல் வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு நெடில் எழுத்து, அடுத்து ஒரு குறில் எழுத்து. அதே மாதிரி பாருங்கள், உரா அர் அப்படின்னு சொல்லும்போது உரா அப்படின்னு சொல்லும்போது ஆ என்ற நெடில் எழுத்தும் அ என்ற குறில் எழுத்தும் பக்கத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி அசை, அதுலேயும் ஒரு நெடில் எழுத்து ஒரு குறில் எழுத்து வந்திருக்கு. ஒரு நெடில் எழுத்தும் ஒரு குறில் எழுத்தும் வந்ததுன்னா அதற்கு பெயர் செய்யுளிசை அளப்படை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். ரெண்டாவது இன்னிசை அளப்படை. இந்த இன்னிசை அளப்படை பாருங்கள், கடைசியாக உம்முன்னு முடிஞ்சிருக்கும். கெடுப்பது எடுப்பது நடப்பது அப்படின்னு சொல்லி உம்முன்னுல முடிஞ்சிருந்ததுன்னா அதற்கு பெயர் வந்து இன்னிசை அளப்படை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கலாம். சொல்லிசை அளப்படை பாருங்கள். சொல்லிசை அளப்படையில் கடைசியில் ஈன்னு முடிஞ்சிருக்கும். ஈன்னு முடிஞ்சதுன்னா அதற்கு பெயர் வந்து சொல்லிசை அளப்படை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஈஸியாக இதில் இன்னொன்று கேட்பீங்க, கெழிய அப்படின்னு வந்திருக்கே, அதை மட்டும் நம்ம ஏன் வந்து செய்யுளிசை அளப்படைன்னு சொல்லணும், சொல்லிசை அளப்படைன்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வெறும் ஈல மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். பக்கத்தில் எந்த எழுத்துக்களும் வந்திருக்கக்கூடாது. பக்கத்தில் ஏதாவது எழுத்துக்கள் வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம செய்யுளிசை அளப்படைன்னு தான் சொல்லணும். சொல்லிசை அளப்படை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈன்ற எழுத்தில் முடிஞ்சிருக்கும். அடுத்து ஒற்றளப்படை. ஒற்றளப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மெய்யெழுத்துக்களோ 2 ஆயுத எழுத்துக்களோ ஒன்றா பக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும். இலங்கு, அதற்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதை சாதாரணமாக நம்ம இலங்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இலங்கு அப்படின்னு அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி எங்கிறைவ அப்படிங்கும்போது 2 இங்கோட சவுண்டும் அதில் இருக்கணும். வெகுவார் கிள்ளை, வெகுவார் கிள்ளையில் 2 அக்கேனா வந்திருக்கும் பாருங்கள். 2 ஆயுத எழுத்துக்கள் வந்திருக்கும். அப்படி 2 ஆயுத எழுத்துக்கள் 2 மெய்யெழுத்துக்கள் வந்திருந்ததுன்னா அதற்கு பெயர் வந்து ஒற்றளப்படைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.